என் வீடியோ வந்து எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கும்போது 1 year கிட்ட இருக்கும்போது நான் முன்னாடி உங்க ஃபேன் தான். நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கோம் சரிங்களா. ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க சொல்ல சொல்ல, நீங்க பேச பேச எங்கெங்க போறீங்க வரீங்க லோடு எடுக்கிறீங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. என் வீடியோ கிளியரா புரியுதா உங்களுக்கு? கிளியரா போடுறீங்க, எல்லாமே கரெக்டா போடுறீங்க. என்ன கேக்குறாங்களோ எல்லாமே கரெக்டா போடுறீங்க. நீங்க நான் கேட்கணும்னு நினைக்கிறத சில பேர் கமெண்ட்ல அவங்களே கேட்டுருவாங்க. புரியுது. அது நீங்க கமெண்ட்ல பேசுறத நீங்க அப்படியே பாத்துருவோம், அவ்வளவுதான். பார்த்தோன்னே தான் வண்டியில அங்க இருந்து ஓடி வந்தீங்களா? உங்க பாத்துட்டு தான் நான் அங்க நின்றுட்டு இருந்தேன். அட்டன் பண்ணுங்க. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்ததுக்கு உங்க கூட பேசுறது பரவாயில்ல. ஏதோ ஆர்டர் வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நல்ல சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெய்லி வீட்டுல போட்டு பார்ப்பேன், இதை கூட வீட்டுல காமிப்பேன். பார்த்தேன் வீடியோ பார்ப்பாங்க, கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும் பிரதர். கண்டிப்பா போடுறேன். இப்ப நீங்க பிரைம்ல இருக்கீங்களா? பிரைம்ல இல்லையா? இந்த வாரம் நான் பிரைம் வந்துட்டேன். போன வாரம் 10 செகண்ட்ல இருந்தேன். போன வாரம் ஃபுல்லா நான் ஈவினிங் தான் எடுத்து ஓட்டினேன். டிராஃபிக்கான டைம்ல தான் ஒரு 1500 ரூபாய் கிட்ட ஓட்ட முடிஞ்சுது. ஆனா ஓட்ட முடியுது ஈவினிங்ல, ஏன்னா நிறைய பார்ட்னர்ஸ் வந்து லாகின்ல இருக்க மாட்டாங்க. புரியுது. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு டியூட்டி கரெக்டா கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்கு. நான் இருக்கிற ஏரியா கொளத்தூர், ஆக்சுவலா மாதாவரம் நியர்பை. அந்த ஏரியால டிமாண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, டிராஃபிக்கான ஏரியான்றதுனால ஓரளவுக்கு அடிச்சுட்டே இருக்கு. அந்த டைம்ல எடுத்து நான் யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிக்கிறது. இது போகும் வழியோ வெற்றி பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை. சில பார்ட்னர்ஸ் காலையில இருந்து இருப்பாங்க, வரவே வராது. ஆனா நான் ஒரு சில டைம் எடுத்திருக்கேன். எப்பனா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு எடுத்து கூட ஒரு 10 மணிக்குள்ள 2500 ரூபாய் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். விரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. சப்ஸ்கிரைப் இன்னும் லாங்கா நீடிக்கணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் பிரதர் கொஞ்சம் இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு 10 செகண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஈவினிங் டைம்ல கொஞ்சம், ஆனா டிராஃபிக் இருக்கதா செய்யும் அவங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து. சர்ச்ன்றது இப்போ அதிகமா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ போடுறது இல்லை. புரியுது. ஹை டிமாண்ட் போடுறது இல்லை. ஹை டிமாண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஏரியால தான் அந்த ஹை டிமாண்ட் இருக்கு. புரியுது. ஒரு சில ஏரியா நம்ம இருக்கிற ஏரியால இல்லை. இப்போ நம்ம சப்போஸ் 10 செகண்ட்ஸ்ல இருக்கும்போது எடுக்கிறோம்னா ஹை டிமாண்டா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஏர்ன் பண்றதுக்கு. புரியுது. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, போடுற சைட்ல இருந்து கஸ்டமர் சப்போர்ட்ன்றது அவ்வளவா இருக்க மாட்டேது எனக்கு தெரிஞ்சு. சப்போர்ட் லைன்ல கஸ்டமர் அங்கிருந்து சப்போர்ட் வரலன்றீங்களா? அங்கிருந்து இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டேது. கஸ்டமர் கேர்ல பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, அது உண்மைதான். அது இருக்கதே ஆரம்பிக்கும் போது நம்மள சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப அவங்களுக்கு தான். கண்டிப்பா இது வந்து 3 டியூட்டி எடுத்தோம் பிரதர். 3 டியூட்டில ஃபர்ஸ்ட் எனக்கு 60 இருந்தது, 64 ஆச்சு, ஒரு டியூட்டி கேன்சல் ஆச்சு, 62 வந்தது, மறுபடியும் 61 வந்தது. அந்த ஒரு டியூட்டி கேன்சல் ஆனா கூட அவ்வளோ அடுத்த வாரம் ஃபுல்லாக கஷ்டப்படணுமே. கண்டிப்பா. நேற்று எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? 66 ஸ்கோர் இருந்தது. ஓகேவா? ஒரு சவாரி எடுத்தேன், அப்புறம் 68 வந்துச்சு. இன்னும் 2 பாயிண்ட் வந்து சவாரியே வரல. நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா 8:30 மணி போல் என் வீட்டில் வந்து கதவு தட்டி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு தான் கேட்டாங்க. ஆமாம், நான் இங்கேருந்து பக்கத்தில் போகணுன்னாங்க. ஓனாக தான் கூப்பிட்டாங்க. நான் போட்டர்லேயே போட சொல்லிட்டேன். போட்டனே எனக்கு அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் பிரைம் பார்ட்னராக இருக்கேன். அச்சங்கள் உன்னை கண்டு அச்சப்பட, உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ. 10ஓடு 11 நீ இல்லையே, பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நீ. ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே. ஆனா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. கண்டிப்பா. நான் இதுக்குனே நான் அங்க இருந்தா எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் சேஸ் பண்ணிருப்பேன். 1 கிலோமீட்டரா வந்துட்டு இருந்தீங்களா என்ன பாக்குறது? வண்டி வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இந்த நாங்கல் இருக்கு பாத்தீங்களா? புரியுது. பார்த்தேன் கரெக்டா ஒரு வண்டி தான் இது அப்படின்னு புரிஞ்சுட்டா. கரெக்டா 1 கிலோமீட்டர் வந்துட்டேன், பாத்துட்டோம். நான் டெய்லி அண்ணனோட சேனல் பார்க்குறேன். நான் கூட இங்கே பாருங்கள் போட்டுறது தான் நான் ஓட்டுறேன். சரிங்களா? எவ்வளோ டென்ஷன் எது இருந்தாலும் அண்ணனோட சேனலை பார்த்துட்டு நைட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு படுத்துனேன். ஹாய் ப்ரோ, அண்ணனை இப்போ தான் பார்த்த பிரேம் அண்ணன். எங்கேருந்து வரீங்க? ஆனால் பல்லாவரத்துலேருந்து வரேன்னா, வந்த உடனே இப்போ லோடு எடுத்துன்னு வந்தேன். நீங்கள் கிராசிங்கில் உட்காந்து அடுத்த பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. உங்களை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை உடனே ஓரங்கட்டி போட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன்னா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் இந்த தொழிலில் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம்.
டிரைவர் வாழ்க.